சூப்பு செய்யலான்னு இருக்கோம். இது கடல் நண்டு தான், சின்னதாக வாங்கியிருக்கோம். அவ்வளோ ஒரே சளி ஜுரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சூப்பு வச்சு குடிச்சின்னா உடம்பு கொஞ்சம் வலியெல்லாம் கேட்கும், நல்லா இருக்குன்னு நாங்கள் அதுக்கு தான் செய்கிறேன். இந்த கொஞ்சோண்டு பல்லாரி, ஒரு பல்லாரி அரிஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன், ஓரளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா என்ன செய்யணும், இந்த மாதிரி குளவிகள் இருந்துச்சுன்னா போட்டு நசுக்கிக்கிங்க. நண்டை நல்லா ஒரு நசுக்கிங்க. நான் காலெல்லாம் போடல, அது சதை உள்ளதை மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா நசுக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக விடுவோம். பாருங்கள், வெங்காயம் நண்டு எல்லாத்தையுமே நசுக்கியிருக்கேன். அதில் நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருக்கும் ஊற்றிருக்கேன். நமக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிங்க தண்ணியை. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போடுறோம். போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்தோன்னே நான் காமிக்கிறோம். உப்பு போட்டுட்டு மிளகுத்தூள் போடுவோம். இந்த பாருங்கள், நல்லா வெந்துட்டு பாருங்கள், நல்லா வெந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தான் உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கி வச்சுருந்தோம், அதை 5-6 பட்டியெல்லாம் விளக்கி போட்டதில் எங்கேன்னு தெரியல, அதனால் பவுடராக வாங்கி போடுறேன். நீங்கள் மிளகு ஜீரகம் இருந்தாலும் நீங்கள் நுணுக்கி போட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தமாரி வச்சுட்டு நம்ம தண்ணியை இழுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இது அவ்வளவு நல்லது. சளி பூரா வெளியே வந்துடும், பிரச்சனையே இல்லை. இது அதுக்கு தான் நான் காரம்லாம் ரொம்ப போடல. குடிக்கிறதா இருக்குல்ல, அது ஒரே ஜுரம் சரியில்லை உங்களுக்கு. எங்கள் வீட்டில் ஒரே சளியாக இருக்குது, அதுதான் இதை கொடுக்கலான்னு இருக்கேன். நான் தாளிக்கலை, எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இதில் வெறும் மஞ்சத்தூளும் நண்டை நசுக்கி போட்டு வேக வச்சுருக்கேன். மிளகுத்தூள் போட்டிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. மிளகு ஜீரகத்தூள் தான், உப்பு போட்டிருக்கேன். இதை நம்ம இருத்துட்டு தண்ணியை மட்டும் கொடுக்கலாம் வடிகட்டி. இல்லை நண்டை சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நண்டை சாப்பிட்டுக்கட்டும். அதுதான் இப்படி வச்சுருக்கேன். டம்ளரில் ஊற்றி குடிச்சுக்கட்டும். இதை